சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார் பற்றி பார்க்கலாம். இவங்களோட காலம் 1875 1955 வரைக்கும். இவங்க பிறந்த இடம் பார்த்தோம்னா தெற்கு ஆற்காடு மாவட்டம் திண்டிவனத்தில் ரெண்டணை அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு நிலைமையிலேயே இந்திய தேசிய இயக்கத்தில் ஆர்வம் இருந்திருக்கும். அதனால் அரசியல் கூட்டங்கள்லாம் பேச தொடங்கி இருப்பாங்க. காந்தி மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் இவங்களுக்கு இருந்திருக்கும். 1921 செப்டம்பர் 17 காந்தி கடலூருக்கு வந்திருப்பாங்க. இவங்க தெற்கு ஆற்காடு மாவட்ட மகளிர் கூட்டமைப்பு சார்பில் காந்தியை பாராட்டி இருப்பாங்க. காந்தியோட அகிம்சை வழியை பின்பற்றி காந்தி புராணம் அப்படிங்கிற பாடலை பாடி இசையமைச்சிருப்பாங்க. இந்த காந்தி புராணத்தில் 2034 பாடல்கள் இருந்திருக்கும். இவங்க தன்னோட 73 வயதில் காந்தி புராணத்தை முடிக்கிறதுக்காகவே 30 வருடங்களை செலவிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, 30 வருடங்களை செலவிட்டிருப்பாங்க. இவங்க இவ்வளோ வருடங்கள் செலவிட்டு பாடலை எழுதியிருப்பாங்க. அதனால் திருவிக்கா இவங்களை இன்றைய ஔவையார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இன்றைய ஔவையார் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அசலாம்பிகை அம்மையார். அவங்கள அப்படி யார் சொல்லியிருப்பாங்கன்னா திருவிக்கா. ஓகேங்களா, திருவிக்காவோட சுயசரிதையில் குறிப்பிட்டிருப்பாங்க. இவங்களோட வேறு நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா ராமலிங்க சுவாமி வரலாற்று பாடல்கள், குழந்தை சுவாமிகள் பதிகம், ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம் இதெல்லாமே எழுதியிருப்பாங்க. 1955 இறந்திருப்பாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.